கருவில் உருவாவது தோன்றி இறக்கும் தருவாய் வரை உள்ள வாழ்க்கை பயணத்தில் எதிர்கொள்ள முடியாத ஏழைகளுக்காக 40 வகையான திட்டங்களை வகுத்து அதன் மூலம் லட்சக்கணக்கானவர்களுக்கு உறவாய் வாழ்பவர் பற்றிதான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தாய்மார்கள், குழந்தைகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள் என இவரால் பயனடையாதவர்களே இல்லை. குறிப்பாக கல்வி இம்மனிதனின் பிறப்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய பேராயுதம் என்று எண்ணி வாழ்பவர். இந்த பேராயுதத்தை பழங்குடியினர், இருளர் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி ஒவ்வொருவரையும் உயர்த்தி பார்ப்பதே தனது லட்சியம் என தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த இளைஞன்தான் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த B.R. ஆறுமுகம். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதே விடுதலை என்பதற்கேற்ப விடுதலை சமூக நல அறக்கட்டளையை துவங்கி 110 கிராமங்களை தத்தெடுத்து அதில் 30 கிராமங்களில் இலவச மாலை பாடசாலையை உருவாக்கி மனிதன் அவர்களின் பள்ளி படிவில் அனைத்தையும் பெற்று வெற்றி பெறுவதற்காக 2 நூலகங்களையும் அமைத்து பசியுடன் வாழும் நல்ல உணவை கண்டிடாத ஏழை பிள்ளைகளுக்கு உணவளிப்பது என்று மாதத்திற்கு 16,000க்கும் மேற்பட்டோர்களுக்கு உணவளித்து தெய்வீக சேவையை செய்து கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞன்தான் இந்த ஆறுமுகம். தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஆறுமுகம் இன்று ஆறுமுகம் என்ற பெயரில் யாரை கேட்டாலும் தனது அன்பன் என்று அண்ணனாக அன்போடு பார்ப்பார்கள். ஆறுமுகத்தின் இந்த கனவு இன்று திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் இருந்து சென்னை IIT மெட்ராஸில் பட்டப்படிப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிநயா என்ற மாணவியும் இவரது மாணவிதான். ஊருக்கே உறவாய் வாழும் ஆறுமுகம் அவர்களுக்கு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கான சேவை செம்மல் விருது 2024 வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம்.